தினமலர் நாளிதழும் ராஜலட்சுமி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து +2 முடித்த மாணவ மாணவிகளுக்கு நீட் மாதிரி தேர்வை நடத்தின. மருத்துவ படிப்பு படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு வழிகாட்டும் விதமாக சென்னை அரும்பாக்கம் கோலப்பெருமாள் செட்டி வைஷ்ணவ் மேல்நிலைப் பள்ளியில் மாதிரி தேர்வு நடத்தப்பட்டது. 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். ஒரிஜினல் நீட் தேர்வு போலவே நடைமுறைகளை பின்பற்றி தேர்வு நடத்தப்பட்டது. மாணவர்கள் தங்களை மதிப்பீடு செய்து கொள்ளும் வகையில் அனைவருக்கும் விடைகள் வழங்கப்பட்டன. நீட் மாதிரி தேர்வு எழுதியவர்களின் விடைத்தாள் திருத்தப்பட்டு அதன் முடிவுகள் 48 மணி நேரத்தில் அவர்களின் மொபைல் எண்ணிற்கு அனுப்பப்படும். சிறந்த மதிப்பெண் பெறும் முதல் 10 பேருக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும். நான் 12th முடிச்சுட்டு அடுத்து எம்பிபிஎஸ் பண்ணுறதுக்காக நீட் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீட் அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தினமலர் மூலயமா மாக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணதுனால அது வந்து கான்ஃபிடென்ஸ் கொடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அதனால் எங்களோட நீட் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆமாம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கான்ஃபிடென்ஸாக இருந்துச்சு இது அட்டென்ட் பண்ணதுனால. தினமலர்லேருந்து வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் வந்தது, இந்த மாதிரி மாக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணோம். இந்த மாக் டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. படித்தது வரலனா கூட ஒரு நீட்டுக்கு முன்னாடி எழுதுனது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் நீட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கொடுத்தது தினமலர். தேங்க்ஸ் ஃபார் தினமலர். மாக் டெஸ்ட் வந்து பயாலஜி, கெமிஸ்ட்ரிலாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஃபிசிக்ஸ் மட்டும் டஃப்பாக இருந்தது. அதே மாதிரி நீட்டுக்கு முன்னாடி நீட் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி நடத்தின மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சம் எப்படி நீட் இருக்கும், ஸோ நம்ம இப்போவே மைண்ட் செட் பண்ணிக்கலாம் எப்படி நீட் இருக்கும். அதனால் இந்த கண்டக்ட் பண்ண மாக் டெஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓவராலாக மாட்ரேட்டாக இருந்தது பேப்பர். இல்லை, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நீட் ஓகே இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஓகே இப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி ஃப்ரிஸ்கிங் நடக்கும், எந்தெந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் எழுதணும், எந்த டைம் நம்மளோட டைம் எப்படி யூஸ் பண்ணி எந்தெந்த கொஷின்ஸ் எந்தெந்த மாதிரி எழுதணுன்னும் போது பயம் ஃபஸ்ட்டு லைட்டாக இருந்தது. கொஞ்சம் எழுதும்போது கொஞ்சம் பயம் குறைஞ்சிது. கன்ஃபார்மாக இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருச்சு இப்படி தான் நீட் இருக்குன்றதுல கொஞ்சம் இப்போ 100% பயம் இருந்தது. கொஞ்சம் 50% 40% தான் பயம். இது எங்களோட ஸ்கூலில் சஜஸ்ட் பண்ணாங்க இந்த ப்ரோக்ராம் நடக்குது. சச் அண்ட் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு அட்டெண்ட் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் தேங்க்ஸ் டு தினமலர் டிவி அண்ட் ஆர்எம்சி காலேஜ் அண்ட் வேதாந்து லேர்னிங் சென்டர். திஸ் வாஸ் எனக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்துச்சு இந்த ப்ரோக்ராம். அண்ட் தென் வந்து இந்த எல்லா கொஷின்ஸும் வந்து நான் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறேன் எங்கள் வீட்டிலேயே. ஸோ இந்த நீட் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. பட் திஸ் இஸ் ஒரு லைவ் எக்ஸாம் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி நடந்த ஒரு இன்சிடெண்ட் எனக்கு சச் அண்ட் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்வேன் நான். ஏன்னா வந்து இந்த கொஷின்ஸ் ஆர் ரியலி ஆசம். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண கொஷின் தான் வந்துச்சு. கொஷின் பேப்பர் வந்து மாட்ரேட் டு ஓகே இட் இஸ் எல்லோரும் எழுதுகிற மாதிரி தான் அந்த ஒரு கொஷின் பேப்பர். அண்ட் தென் வந்து இட் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் நிறைய பேர். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எல்லாம் இந்த காசு கட்டி அண்ட் தென் வந்து அந்த லேர்னிங் சென்டர்லாம் வந்து போக முடியாத அந்த ஒரு சிச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்லாம் வந்து ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இருக்கும். ஆனால் நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா இந்த மாதிரி நிறைய மாக் டெஸ்ட் வந்து வந்துகிட்டே இருக்குன்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். நீட் எக்ஸாம் இப்போ தான் நடக்குது, ஃப்ரிஸ்கிங்லாம் இப்போ தான் நடக்கும், ஒரு கிளியரான ஒரு மைண்ட் செட் வந்து எங்களை மாதிரி இருக்க நீட் ஆஸ்பிரன்ஸ் வந்து கிடைக்கும்.
ஸோ தேங்க்ஸ் டு ஆல். வேதாந்தும் நான் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுவேன். லைக் வி நீட் தமிழ்நாடு சொல்லிட்டு ஒரு சேனல், நான் யூஸ்வலாக அவங்க அப்டேட்ஸ்லாம் பார்க்குறேன். இப்போது லாஸ்ட் 3 டேஸாகவே அவங்க வந்துட்டு ஃபுல் 11th போர்ஷன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி, PYQs லாஸ்ட் 15 years கவர் பண்ணுற மாதிரி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் வீடியோஸ் அடிக்கடி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நான் ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். அவங்க இப்போ புதுசாக மாஸ்டர் பேட்ச் சொல்லிவிட்டு அதுலேயும் ஃப்ரீயாகவும் MCQs எல்லாமே நம்மளுக்கு ஓப்பனாக தராங்க. பெய்டும் இருக்குது, ஃப்ரீயாகவும் இருக்குது. எனக்கு ஃப்ரீ தான் நான் யூஸ் பண்ணுறேன், அது எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த மாக் டெஸ்ட் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ எங்கே போனாலுமே நம்ம ஒரு ஃபீ என்ரோல் பண்ணி தான் வரும், ஆனால் இங்கே நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. ப்ளஸ் நிறைய கொஸ்டின்ஸும் நம்ம வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகிறோம். ஸோ நீட்டுக்கு ஒரு நிறைய கிளாரிட்டி கிடைக்குது. எப்போத்தோடு இந்த வருஷம் நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாக் டெஸ்ட் வைக்கிறதுனால நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எனக்கு ஆக்சுவலி ஒரு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. யூஸ்வலாக நாங்கள் போய் எழுதுவோம், இல்லை ஆன்லைனில் எழுதுறதை விட இது நியூ ஸ்டூடெண்ட்ஸ், நியூ அட்மாஸ்ஃபியர், அது நம்மளுக்கு ஒரு சிலது பிளாங்க் ஆகிடுது புதுசாக வந்து உட்காந்தானியோ. ஸோ அது கொஞ்சம் எல்லாம் லேர்னிங் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய மாக் டெஸ்ட் வச்சா எங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மெயின் எக்ஸாம் கிட்ட நெருங்க அது இன்னும் ஈஸியாக நார்மல் எக்ஸாம் மாதிரி அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் ஒன்றுமே இல்லை, ஃபுல் ஃப்ரீ தான். அவங்களே நம்மளுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பென், வாட்டர், பேப்பர் எல்லாமே அவங்களே கொடுக்குறாங்க. ஜஸ்ட் நம்ம வந்து நம்மளோட பெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம பர்ஃபார்மன்ஸோட ரிசல்ட் பார்த்துட்டு போகிறதுக்கு தான் இந்த டெஸ்ட். நீட் தேர்வு குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கமும் பள்ளி அரங்கத்தில் நடைபெற்றது. கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி, ராஜலட்சுமி கல்வி குழும நிர்வாக இயக்குநர் அபூர்வா ஹரி, வேதாந்து லேர்னிங் சென்டர் முதன்மை ஆசிரியர் யாழினியன், கோலப்பெருமாள் செட்டி வைஷ்ணவ் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் ராமசுப்ரமணியன் உள்ளிட்டோர் மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் வழங்கினர். நீட் எக்ஸாமில் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சிலபஸ் ரிலேட்டடாக பேசுகிறேன், சரியா? அது என்ன அப்படின்னா, நம்மலாம் நீட் ப்ரிப்பரேஷனில் பண்ணுற ஒரு பெரிய தப்பே நிறைய படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். கரெக்டாக we read a lot and practice less. Am I right or wrong? NCERT புக் எடுத்து சார் பயாலஜி நான் லைன் பை லைன் படிக்கிறேன். யாரெல்லாம் புக்கு அந்த மாதிரி லைன் பை லைன் படிச்சுட்டே இருக்கீங்க உங்கள் ப்ரிப்பரேஷனில்? ப்ளீஸ், ஐ கேன் see that lot of you are raising your hands. இல்லையா? நான் ஒன்று சொல்லிட்டா, நான் லைன் பை லைன் படிச்சுனே இருந்தால் கடைசி வரைக்கும் லைன் பை லைன் படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். எவ்வளோ படித்தாலும் ஒரு கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணுறதுக்கான கான்ஃபிடன்ஸ் எனக்கு என்றைக்குமே வராது. நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? லைன் பை லைன் படித்ததெல்லாம் போதும், விழுந்து விழுந்து புக்ஸை படித்ததெல்லாம் போதும். கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணு. கொஸ்டின் பேப்பர்ஸ் எடு. இன்றைக்கி ஒரு டெஸ்ட்டை எழுதுனேன் இல்லையா, இந்த டெஸ்ட்டு மாதிரி இன்னும் 100 டெஸ்ட்டை எழுது. தப்பு பண்ணு. எப்பயுமே நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் ஒரு தப்பு பண்ணிவிட்டு அதே கொஸ்டினை திரும்ப 2வது வாட்டி ஒரு எக்ஸாமில் எழுதும்போது அது உங்களுக்கு பெட்டராக ஞாபகம் இருக்கும். நிறைய நேரங்களில் நீங்கள் அதை உணர்ந்துருப்பீங்க. ஒரு கொஸ்டின் நல்லா படிச்சிருப்பீங்க, எக்ஸாமில் போய் தப்பு பண்ணியிருப்பீங்க. அடுத்த வாட்டி நம்ம திரும்ப போய் எக்ஸாமில் எழுதும்போது நம்ம பிரெயின் என்ன சொல்லும்? இந்த ஸ்டெப்பில் தான் தப்பு பண்ண, இந்த இடத்துல தான் தப்பு பண்ண, தப்பை திருத்திக்கும் அப்படின்னு எழுதும்போதே உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்லும். நீட் எக்ஸாம் அப்படி தான் ஒர்க் ஆகும். த மோர் கொஸ்டின்ஸ் யூ ப்ராக்டிஸ் த பெட்டர் யூ டூ. ஒன்றுமே தெரியாமல் கூட கொஸ்டின் பேப்பரை எடுத்து சால்வ் பண்ண, பிரச்சனை இல்லை. தப்பாக பண்ணிட்டியா, இன்றைக்கி இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ஆன்சர் எல்லாத்துக்கும் இன்றைக்கி சாயந்தரம் போய் ஆன்சரை கண்டுபிடி. எங்கே தப்பு பண்ணன்றதை நீ தேடு. இந்த தேடல் உனக்கு வந்துடுச்சுன்னா நீட்டில் உன்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் யுவர் பேஷன். யூ ஹாவ் டு கோ ஹோம் அண்ட் கோ த்ரூ தி எக்ஸாம், see where you could have improved. Sir சொன்ன மாதிரி it's very important to go through more and more questions, but also ask yourself the question, why do I want to become a doctor? Is it only for the degree? Is it only for the certificate? Or is it because you genuinely want to change lives? Because when you save one patient's life, you are not saving that one patient. You are saving his entire family or her entire family. You are making sure a child doesn't lose a parent. You are making sure a parent doesn't lose a child. You are keeping families together. You are saving breadwinners of families. It's a lot of responsibility. But once you understand the reason, then no matter what, you will be able to face the challenges. Supposing in the vati need workout aglena, what will give you the energy to say no problem, I will do it again next year? Only if you are passionate about the subject. So find that passion within yourselves and automatically you will find the energy to do what you have to do, the interest to do what you have to do. என் டாட்டர் வந்து இப்போது இது எழுதுகிறாங்க, நீட்டுக்காக இங்கே வந்திருக்காங்க. தினமலர் ரொம்ப நல்லா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட வேதாந்துவும் டைப் பண்ணி வச்சுருக்காங்க. செகண்ட் திங் வந்து சார் வந்து இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தார். ஜெயபிரகாஷ் காந்தி சார் ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது. பசங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீட்டுக்காக பயப்படக்கூடாதுங்க. நீட்டே லைஃப் கிடையாது, இருக்குது, நிறைய இருக்குது. கொஞ்சம் அந்த பேனிக் விட்டுட்டு படித்தோன்னா கண்டிப்பாக இதில் வரலாம். இது வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி தான் அவங்களுக்கு. இன்னும் ஒரு 15 நாளில் நீட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது வந்து ஒரு
ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி ஒரு பயம் இல்லாமல் பேனிக் இல்லாமல் போக முடியும் பசங்களால் அங்கே போய் எக்ஸாம் எழுதும்போது. ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் குழந்தைங்க பண்ணாங்க. பயப்படாமல் எழுதுறோம். எல்லாம் தெரிஞ்சதே பயத்திலே விட்டுடுவாங்க பசங்க. ஸோ தட் பயப்படாமல் எழுதுறது ரொம்ப நல்லது. இன்னும் 15 நாள் புதுசாக எதுவும் படிக்க வேண்டாம். இருக்கிறதே ரிவைஸ் பண்ணால் போதும். மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருந்தாவே நிறைய மார்க்ஸ் நம்ம கேதர் பண்ணலாம் நீட்டில். நெகட்டிவ் மார்க்ஸ் தான் இதில் மெயின். ஆமாம், பேப்பர் பார்த்து தான் வந்திருக்கோம். ஜென்ரல் கேட்டகரின்றதுனால ஒரு 10 மார்க்ஸில் மிஸ் ஆகிடுச்சு லாஸ்ட் இயர். ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக வந்துடுவாங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க தினமலர் அண்ட் வேதாந்த். இந்த ஸ்கூல் பிரின்ஸிபலுக்கும் இந்த வைஷ்ணவா ஸ்கூலுக்கும் தேங்க்ஸ் பண்ணுறேன். இல்லை, எப்போயுமே வந்து தினமலர் வந்து எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா தினமலரில் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு கோலப்போட்டியில் அதில் போய் இது பண்ணோம். அதுலேயும் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தினம வழிகாட்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. +2 முடிச்சுட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் இருந்தது. அவங்களோட அந்த வழிகாட்டி வந்து கண்டிப்பாக என் பையனுக்கெல்லாம் யூஸ் ஆச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து நீட் எக்ஸாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது நெக்ஸ்ட்டு மெயின் எக்ஸாமுக்கு எப்படின்னு சொல்லி இது ஒரு கொஞ்சம் அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தினமலர் சார். ஃபஸ்ட்டு தினமலர், ஆர்ஐடி அண்ட் ஸ்கூலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணதுக்கு. கண்டிப்பாக இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். ஏன்னா மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் ஃபியர் போக்குறதுக்கான ஒரு இதாக தான் இந்த அட்டன் பண்ணுறதுக்கு வந்திருந்தோம். ப்ளஸ் இன்ஸ்பைரிங் ஸ்பீச் 3 பேருமே நல்லா கொடுத்தாங்க. அது எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. பர்டிகுலராக என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கணும், எந்த மாதிரியான ட்ரெஸ் கோட்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக என்னோடய பொண்ணுக்கு இது ஒரு நல்ல இன்புட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மென்மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து மோட்டிவேஷ்னல் இது மாதிரி கொடுப்பீங்கன்னு தான் எதிர்பார்த்துருந்தேன். பட் இந்த இன்புட்ஸ் வந்து நாங்கள் மேலோட்டமாக தான் பார்த்துருந்தாலும் கொஞ்சம் இன்டெப்த் டீட்டெயில்ஸ் கொடுத்தது. பர்டிகுலர் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் பற்றி எனக்குமே தெரியாது. நான் இன்றைக்கி தான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஜெயபிரகாஷ் காந்தி சார் சொன்ன பிறகு தான் எனக்கு புரிஞ்சுது. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கரெக்டாக அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட் நடத்தினது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. சார், இது நான் பர்பஸாக நானாக வந்து தான் சொல்கிறேன். என்ன ரீசன்னா, இது பையன் 10th இங்கே வரோம். இது 11th இப்போ முடிச்சு இப்போ 12th போகிறான். ஸோ நான் இது என்னோடய 2வது வருஷம் அவனுக்கு அட்டன் பண்ணுறது. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தினமலர் இப்படி பண்ணுறது வந்து ஒரு சமூக அக்கறையோடு பண்ணுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி நான் போன வருஷம் இதான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வெளியில் இவ்வளோ இன்ஃபர்மேட்டிவ் இவ்வளோ இது பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட வி நீட் டு ஸ்பெண்ட் அரவுண்ட் 10,000 to 15,000 rupees நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். தனியாக இப்படி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் செஷன் நம்ம வாங்க வேண்டி இருந்ததுன்னா. ஸோ இது என்னோடய 2வது வருஷம். ஸோ இப்போ 12th பசங்க மட்டும் இல்லாமல் என்னோடய சஜஷன் என்னென்னா, 10th நீட் ஆஸ்பிரண்ட் பசங்களுக்கு நீட் ஆசை இருந்ததுன்னா, அட்டன் பண்ணணுன்னு இருந்ததுன்னா, அவங்களுக்கு முன்னாடி 10th முடித்ததுக்கப்புறமோ 11th முடித்ததுக்கப்புறமோ அவங்க வந்து இந்த மாதிரி செஷன் அட்டன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்னஸாக இருக்கும். ஸோ நான் அடுத்த வருஷம் அட்டன் பண்ண போகிறது 3வது வருஷம் ஆகிடும் எனக்கு. 10th முடித்தோடனே இப்போ 11th முடித்து இப்போ 12th போகிறான். இப்போ தான் வந்து 12th போகிறான். அவனுக்கு ஸ்கூல்லையும் நடக்குது, ப்ளஸ் ஆகாஷ்னு ஒரு இன்ஸ்டியூட்லேயும் சேர்த்து விட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ஒவ்வொரு விஷயங்கள் இது தினமலர் தவிர வேறு யாரும் இந்த மாதிரி நடத்துகிறது இல்லை. ஸோ தினமலர் மட்டும்தான் இந்த மாதிரி நடத்துகிறாங்க, விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல். இது ஒவ்வொரு வருஷமும் அட்டன் பண்ணணும். அந்த ஆசை இருந்ததுன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த பேரண்ட் அட்டன் பண்ணணும். அது நல்லது, அதை அட்டன் பண்ணுறது நல்லது சார். தேர்வு வளாகத்தில் மாணவ மாணவியருக்கு குடிநீர், ஜூஸ், சிற்றுண்டிகள் போன்றவை வழங்கப்பட்டன.